வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக பாரிய போராட்டம், விடுக்கப்பட்ட வேண்டுகோள். கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட பெண் உடமையில் வைத்திருந்த மிக பெறுமதியான பொருட்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். அடுத்தடுத்து திடீரென அதிகரித்த தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? நகை பிரியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. இலங்கையில் மக்களுக்கு வரும் கொடிய நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பொருள் காண குவியும் மக்கள். அடுத்தடுத்து பெரும் சிக்கலில் மாட்டிய மஹிந்தவின் மனைவி, பின்னணியில் இயங்கும் முக்கிய புலனாய்வு, வெளியான திடுக்கிடும் தகவல்கள். பல்கனியில் இருக்க 16 மில்லியன் செலவழித்த ரணில் விக்ரமசிங்கே சர்ச்சையை கிளப்பிய புகைப்படம், அடுத்தடுத்து வெளியாக போகும் உண்மைகள். சிக்கலில் முடிந்த டிக்டாக் நட்பு, இலங்கையில் இப்படியொரு சம்பவம், மக்களே அவதானம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய அரசியல் காரணிகளின் தாக்கத்தினால் இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வந்த விலையேற்றம் இன்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும், தங்கத்தின் விலை ஒரு நாளில் 15,000 ரூபாயால் உயர்ந்துள்ளதாகவும் அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் 420,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் 3,84,700 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 52,500 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,088 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தற்போது தங்க விலை உயர்வை பதிவு செய்திருந்தாலும் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரட்னராஜா சரவணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதன்முறையாக 5,500 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளமையே இந்த உள்ளூர் சந்தை விலை உயர்வுக்கு பிரதான காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 4 அல்லது 5 புதிய புற்றுநோயாளர்கள் இனங்காணப்படுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சேனக தலகல தெரிவித்துள்ளார். மகரகமவில் அமைந்துள்ள அபேக்ஷா தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் ஒரு நாளுக்கு வெளிநோயாளர் பிரிவில் 3,500க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் சிகிச்சைக்காக வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு தொடர்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த வைத்தியர் அசரலி பெர்னாண்டோ, கடந்த 2 தசாப்தங்களில் நாட்டில் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சராசரியாக ஒரு வருடத்தில் 37,000க்கும் மேற்பட்டோர் புற்று நோயாளர்களாக பதிவாகுகின்றனர் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் ஒரு நாளைக்கு 100 புதிய நோயாளர்கள் இனங்காணப்படுவதுடன் ஒரு நாளைக்கு 40 பேர் புற்றுநோயால் உயிரிழப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆண் மற்றும் பெண் ஆகிய இருப்பாளரையும் அதிகமாக பாதிக்கும் புற்றுநோய்களில் முக்கியமாக நுரையீரல் புற்றுநோய் காணப்படுவதாகவும், இது சுவாச பாதையில் உருவாகும் கட்டியாக இருந்து சிறிய செல் மற்றும் சிறிதல்லாத செல் புற்றுநோயாக வகைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பெருங்குடல் புற்றுநோய் பெருங்குடல் அல்லது மலக்குடலை பாதிக்கும் ஒரு முக்கியமான புற்றுநோயாகும் எனவும் அவர் கூறினார். மக்கள் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை விட்டு விலகி சீனி, உப்பு, எண்ணெய் அதிகம் கொண்ட நவீன உணவுகளுக்கு மாறியுள்ளமையே இத்தகைய புற்றுநோய் அதிகரிப்பிற்கான முக்கிய காரணமாகும் எனவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த பீரங்கி வெளிப்பட்டுள்ளது. இது ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது குறித்து ஆய்வுகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை.
அதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் குண்டுகள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கோட்டை புனரமைப்பின் போது ஊர்காவற்துறையிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் வடமராட்சியில் முதல் முறையாக இந்த பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொல்லதை பகுதியில் சுமார் 22 கோடி ரூபாய் பெறுமதியான கொகைகள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் நேற்று காலை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வேளையில் அவரது வசம் 4 கிலோகிராம் கொகைகள் மற்றும் 3450 போதை மாத்திரைகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் பொல்லதை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் ஒருவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கியூஸ் ஓயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று தாயகம் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், வன்னி பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்த உள்ள கிவுல் ஓயா நீர்த்தேக்க திட்டம் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழும் மக்களின் இனப்பரவல் அமைப்பை மாற்றும் நோக்கத்துடனும் அந்த மக்களின் வாழ்வாதார பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் குறித்த பிரதேசங்களில் பெருமளவான வனப்பகுதிகள் அளிக்கப்படுவதற்கு வனவள திணைக்களம் துணை புரிவதாகவும் அதற்கு எதிராக கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதுடன் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றையும் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கேணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எமது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அதிகளவில் கொடுத்து நபர்களை போதையில் ஆழ்த்தி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை பொரலஸ்கமுவ போலீசார் கைது செய்துள்ளனர். டிக்டாக் சமூக ஊடகத்தின் ஊடாக நண்பராகிய தனியார் வங்கி உதவியாளர் ஒருவரை கடந்த 19ஆம் தேதி சந்தேக நபர் சந்திக்க சென்றுள்ளார். இருவரும் கொழும்பில் உள்ள முன்னணி வர்த்தக தொகுதி ஒன்றின் அமைப்பில் உள்ள உணவகத்தில் சந்தித்துள்ளதுடன் பின்னர் சந்தேக நபர் குறித்த நபருக்கு ரகசியமாக மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அருந்தச் செய்துள்ளார். அவர் நினைவிழந்த பின்னர் பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றுக்கு அவரை அழைத்து சென்றுள்ளார்.
அங்கு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவரது வங்கி அட்டையிலிருந்து 2,58,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த தனியார் வங்கி உதவியாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் பன்னிப்பட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து பணம் எடுக்கும் இயந்திரம் ஒன்று, 5 போதை மாத்திரைகள் மற்றும் சில பணத்தாள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதே பாணியில் மற்றொரு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரையும் போதையில் ஆழ்த்தி அவரது தங்க நகைகள் மற்றும் பணத்தையும் கொள்ளையிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சந்தேக நபர் குறித்து 2 நபர்களிடமிருந்தும் 20 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடிய சில தங்க நகைகள் நீர்கொழும்பு பிரதேசம் மற்றும் கொழும்பு செட்டித்தெருவில் உள்ள நகைக்கடைகளில் விற்று பணம் பெற்றுக் கொண்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணத்தில் தன்னிடம் கோபித்து விலகி சென்ற நெருங்கிய நண்பரை மீண்டும் இணைத்துக் கொள்ளும் நோக்கில் வத்தலை மோதரி பிரதேசத்தை சேர்ந்த சாமியார் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாவை வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொள்ளையிட்ட பணத்தின் பெரும் பகுதியை செலவு செய்து சந்தேக நபர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. பல நபர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களை போதையில் ஆழ்த்தி பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிய அவர் இதுவரை சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த சாமியாருக்கு வழங்கியுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்காக நுகேகுடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் பொரலஸ்கமோ போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஹிரந்தி ராஜபக்ச கடந்த ஜனவரி 27 2026 அன்று காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் தனிப்பட்ட காரணங்களால் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என அவர் தனது சட்டக்குழுவினூடாக அறிவித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்கு முன்னிலையாவதற்காக 2 வார கால அவகாசம் கோரியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறிலிய சவ்யா அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கும் அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகளும் தொடர்பாகவே ஹிரந்தி ராஜபக்சவிடம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னைய நல்லாட்சி அரசாங்க காலத்தில் 2015 ஆண்டு ஜூன் மாதத்தில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அச்சமயத்தில் அன்றைய சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இலங்கை வங்கியின் சுதுவெள்ள கிளையில் சிறிலிய சவ்யா என்ற பெயரில் ஹிரந்தி ராஜபக்ச மற்றும் மேலும் 2 பெயர்களில் ஒரு கூட்டு கணக்கு திறக்கப்பட்டிருந்தது. அந்த கணக்கை திறக்கும் போது தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஹிரந்தியின் தேசிய அடையாள அட்டையின் 222,222,222 வி என பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகில் அத்தகைய அடையாள அட்டையின் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 3 முகவரிகளாகவும் கால்டன் தங்காளி என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை ஹிரந்தி ராஜபக்ச தொடர்புடையதாக கூறப்படும் நில மோசடி விவகாரங்கள் குறித்தும் குற்றப்புலனாய்வு துறையால் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என 2025 ஆண்டு மார்ச் 21 நாடாளுமன்றத்தில் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறியிருந்தார். கம்பஹா இம்புல்கொட பகுதியில் நாகனானந்தா சர்வதேச பௌத்த தியாக பயிற்சி மையம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பில் எந்த மத நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை எனவும் அந்த நிலங்கள் மஹிந்த ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானவை எனவும் அவர் தெரிவித்தார். சில நிலங்கள் ரூபாய் 500,000 வாங்கப்பட்டு பின்னர் ரூபாய் 1 கோடிக்கு விற்கப்பட்டதாகவும் மற்றொரு நிலம் ரூபாய் 10 லட்சத்திற்கு வாங்கப்பட்டு பின்னர் ரூபாய் 1,20 லட்சத்திற்கு விற்கப்பட்டதாகவும் அவர் சபையில் சுட்டிக்காட்டினார். இந்த நிலங்களில் பல தங்காளை கால்டல் இல்லத்தில் வசிக்கும் ஹிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவின் பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சிறிலிய சவ்யா வங்கிக் கணக்கு தொடர்பாக பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாவது, அந்த கணக்கு தற்போது போலி கணக்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதன் ஆணைத்தாள் வங்கியிலிருந்து காணாமல் போயுள்ளதாகவும்
கணக்கில் இடம்பெற்ற பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தற்போது அந்த கணக்கில் ரூபாய் 43 மில்லியன் இருப்பதாகவும் ரூபாய் 100 லட்சம் நிலையான வைப்பு தொகையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பின்னணியில் மறைந்த வசீம் தாஜுதீன் கொலை வழக்கிலும் சிறிலிய சமய அறக்கட்டளைக்கு சொந்தமான டிக்பெண்டர் வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக 2018 ஆண்டு செப்டம்பர் 22 குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த விசாரணைகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிறிலிய கணக்கு தொடர்பான விசாரணைகளுக்கு வர முடியாது, 2 வாரங்கள் அவகாசம் வேண்டும் என ஹிரந்தி ராஜபக்ச தெரிவித்திருப்பது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பரந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த 2 வார காலப்பகுதியில் அவர் சட்ட ரீதியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வாரா அல்லது வெளிநாட்டு தலையீடுகள் உள்ளனவா என்ற சமூக கேள்விகளும் எழுந்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதே மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச சமீபத்திய அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.